அவங்க 4 பேரும் பேசி வச்சுக்கிட்ட மாதிரி ராகினியும் விக்ரமும் உமாதேவி வீட்டுக்கு வந்தாங்க. எல்லாரும் ஹாலில் உட்காந்துக்கிட்டு கொஞ்ச நேரம் சந்தோஷமாக பேசிக்கிட்டாங்க. ரொம்ப நேரம் பேச்சு வரதுக்கு அப்புறம் உதய் அவங்க அம்மா கிட்ட இப்படி சொன்னான். அம்மா, நீ ஒன்னும் நினைச்சுக்கலன்னா உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி பேசணும். என்ன உதய், என்ன விஷயம் சொல்லுடா. என்கிட்ட போய் பர்மிஷன்லாம் கேட்டுட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்லம்மா, குழந்தைங்கலாம் வளர ஆரம்பிச்சிட்டாங்க. பசங்களோட படிப்புக்கு செலவுக்கெல்லாம் ரொம்ப பணம் செலவாகுதுமா. நான் எவ்வளவு சம்பாதிச்சாலும் செலவுக்கெல்லாம் பணமே பத்த மாட்டேங்குது. அதுக்குதாம்மா உன் பேர் மேல இருக்க அந்த வீட்டையும் நிலத்தையும் என் பேருக்கும் விக்ரம் பேருக்கும் மாத்தி கொடுத்துட்டுனா எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எப்படியும் ஆதிக்கு சொத்து மேல ஆசையே கிடையாது. அதுவும் இல்லாம அவன் பேச்ச கேட்கவே மாட்டான். அவனுக்கு போய் நீ சொத்தை கொடுக்கணும்னு விரும்பவே மாட்டேன் அப்படின்னு உதய் அவங்க அம்மா கிட்ட சொன்னான். ஆமாம்மா, அண்ணன் சொல்கிறது தான் கரெக்டு. நீ அப்படி பண்ணினா எனக்கு கூட கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்மா. அம்மா, சொத்தை இவங்களுக்கு எழுதி வச்சுட்டா உன் நிலைமை என்னன்னு மட்டும் யோசிச்சிடாத. கொஞ்ச நாள் என்கிட்டயோ கொஞ்ச நாள் அண்ணன்கிட்டயே இருக்கலாம் நீ. அவங்க சொன்னதை கேட்ட உமாதேவி கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு முடிவு எடுத்தாங்க. இங்க பாருடா உதய், விக்ரம், நீங்க 2 பேரும் என்ன மகாராணி மாதிரி பாத்துப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னைக்கா இருந்தாலும் அந்த சொத்து உங்களுக்கு தான். உங்களுக்கு இல்லாம நான் வேற யாரு கொடுக்க போற சொல்லுங்க? இப்ப உங்களுக்கு தேவைன்னு இப்பவே கொடுக்க சொல்றீங்க. உங்க மேல எனக்கு ஃபுல்லா நம்பிக்கை இருக்குடா. உமாதேவி சொன்னதை கேட்ட எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அத்தை, சொத்தெல்லாம் எங்க மேல எழுதி வச்சதுக்கு அப்புறம் உங்க நிலைமைய நினைச்சா எனக்கே ஒரு சிரிப்பா வருது. அத்தை, நீங்க ஒரு பைத்தியம் அத்தை. எங்க மேல நாங்க காட்டுற அன்பெல்லாம் உண்மையை நினைக்கிறீங்களே, உங்களை நினைச்சா எனக்கு ஒரே பாவமா இருக்கு அப்படின்னு உமாதேவியை பத்தி 2 மருமகளும் அவங்க மனசை இப்படி நினைச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் உமாதேவி அவங்க கிட்ட இப்படி சொன்னாங்க. இங்க பாருடா உதய், இங்க பாருடா விக்ரம், என்ன இருந்தாலும் ஆதி நான் பெத்த புள்ள. அவன் உங்களுக்கு கூட பிறந்த தம்பி. எனக்கு அவன் மேல கோபம் இருக்கலாம், இருந்தாலும் அவனுக்கு கொடுக்க வேண்டிய பங்க கொடுத்துதானே ஆகணும். அதுக்குதான் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ஊர்ல இருக்க அந்த இடம் இருக்குல்ல, நிலம், அதை 2 பேரும் பாதி பாதி எடுத்துக்கோங்க. இப்போ இருக்கிற வீடு மட்டும் சின்னவன் ஆதிக்கு தான். அவன் பேரை தான் எழுதி வைப்பேன். அவனுக்கு சொந்த வீடுன்னா இருந்ததுன்னா ஏற்கனவே அவனுக்கு சம்பாதனை கம்மி தான்டா. அதனால அவன் எப்படியோ கொஞ்சம் அப்படியே பழிச்சு போயிடுவான் அப்படின்னு உமாதேவி சொன்னதை கேட்ட எல்லார் முகமும் மாறி போச்சு. உள்ள எவ்வளோ கோவம் இருந்தாலும் அவங்க அம்மா முன்னாடி அதை காட்டிக்காம எல்லாரும் வெளியே சிரிச்சா மாதிரியே இருந்தாங்க. என்ன அம்மா நல்லா நைஸா பேசி அந்த வீடையே எழுதி வாங்கிக்கலாம்னா வீட்டை மட்டும் அவனுக்கு தான் கொடுப்பேன்றாங்க. அவனுக்கு இருக்க இடம் கூட இல்லாத பண்ணணும்னு தானே நான் பிளான் பண்ணி வச்சிருந்தேன். இப்போ மட்டும் சொன்னா அம்மா என்ன கேட்கவா போகிறாங்க? அதனால வந்த வரைக்கும் லாபன்னு அந்த இடத்தையாச்சும் எங்களுக்கு எழுதி வைக்கிறேன்னாங்களே, அதை எழுதி வாங்கின்னு அமைதியாக போகிறது தான் நல்லது. இதுக்கு மேலே செய்யறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு அண்ணன் தம்பி 2 பேரும் சரின்னு முடிவெடுத்தாங்க. சரிம்மா, இதுக்கு மேல உன் இஷ்டம். சரி, அந்த அப்ளிகேஷன் கொண்டு வரேன், இப்பவே சைன் பண்ணிடு. எங்க 2 பேர் மேலயும் அந்த இடத்தை எழுதி வச்சிருமா அப்படின்னு உடனே அவங்க 2 பேர் மேலேயும் அந்த நிலத்தை எழுதி வாங்கிக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.